வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிக் பாஸ் அல்டிமேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அல்டிமேட்டுக்காக நம்ம ஒரே ஒரு தடவை தான் அல்டிமேட் வந்துச்சு, சிம்பு பண்ணார். அதுக்கப்புறம் அல்டிமேட் வருமானு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கான சான்ஸே இல்லைங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வருது கூடிய விரைவில். February அப்படி இல்லைன்னா March ஃபர்ஸ்ட் வீக்கே தொடங்குறதா, எல்லா வேலையும் ஷூட்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா. ஆமாம், ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 வரையும் நல்லா போயிட்டு இருந்தது. 8 வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்தார். அதுக்கப்புறம் வந்து என்னடா அது ஒரு மாதிரி மந்தமாக தான் போயிருந்தது. அதை கிளியர் பண்ணணும், அதுக்கு அடுத்தது வேறு எதனா பண்ணணும். அந்த பிளானில் தான் வந்து அல்டிமேட்டை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதன்படி தான் இப்போ நடக்க போகுதுங்க. ஆமாங்க, இப்போ ஏற்கனவே இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வர போகிறாங்கன்றதா ஒரு நியூஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஓவியா தான் ஃபஸ்ட்டு சீசனில் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இப்போ வர போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்றது. அவங்க வராங்களா வரலையான்னு தெரில. ஆனால் அவங்க அப்புறம் வந்து விக்ரமன் வராரு. விக்ரமன்லாம் வந்து அறம் வெல்லும். ஆமாம், ஸோ அவர் வராரு. அந்த அறத்தை திரும்பவும் எப்படி காட்ட போகிறாரு தெரியல. அறம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தடவை முத்துக்குமாரோட அறத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும். இதை சொல்லும் போது முத்துக்குமார்னு சொல்லும் போது ஞாபகம் வருதுங்க. முத்துக்குமார் வந்து ஒரு பதிவில் போட்டிருக்கிறாரு, சௌந்தர்யாவுடைய அந்த நல்ல மனசை பற்றி போட்டிருக்கிறாருங்க. எப்போவுமே சௌந்தர்யா தான், அவங்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, அதாவது விஷால் எலிமினேட் ஆகிட்டு வெளியில் வந்தது, இவங்க 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க, நீ தான் எப்படியும் வந்து டைட்டில் வின்னராக ஆக போகிற முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை தான் சொல்கிறாரு. அந்த ஒரு எங்களெல்லாம் மறந்துடாதன்னு சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா. அந்த ஒரு பெரிய மனசு வந்து சௌந்தர்யாவை தவிர வேறு யாருக்குமே கிடைக்காது. வாயில் எல்லாருமே சொன்னால் கூட, வார்த்தைகளாக சொன்னால் கூட அவங்க மனசில் வந்து அவங்க வின் பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் சௌந்தர்யா அப்படி கிடையாது, ரொம்ப ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கே இந்த மனசு இருந்திருக்காது. ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் சௌந்தர்யாவை நீ வின் பண்ணிடுவேன், நீ டைட்டில் அடிச்சிருவேன்னு அவர் சொன்னதே இல்லையா, சொல்லவும் மாட்டேன். ஆனால் வந்து சௌந்தர்யா அப்படி சொன்னது அவங்களுடைய நல்ல மனசை காட்டுது அப்படின்றத அவர் ஒரு பதிவில் போட்டிருந்தார். இதுக்காக தான் சௌந்தர்யாவை பற்றி நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒருத்தரை வந்து அளவிட முடியாதுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே அவங்களோட குவாலிட்டி என்னன்றதை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி சொன்ன சேனல்ன்றதில் நம்மளுக்கு ரொம்ப பெருமிதமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடும்போதெல்லாம் சௌந்தர்யான்னு போடும்போதெல்லாம் அதுக்கான வேல்யூ இப்போ பாருங்கள். அந்த முத்துக்குமரன், ஏன்னா டைட்டில் வின்னர் அவரே வந்து இப்போ சொல்லும் போது நம்ம சௌந்தர்யா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம மனசுலலாம் தோணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அல்டிமேட்டுக்கு வந்துடுவோம். அல்டிமேட்டில் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப அவப்பெயரோட, அதாவது பழி சுமத்தி ஒருத்தரை அனுப்புனாங்கன்னா அது பிரதீப். இன்றைக்கும் யாராலையுமே மறுக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவர் வரமாட்டாருன்றது ஒரு கணிப்பு. ஏன்னா சாதாரணமாக சொல்லி அனுப்பலைங்க. அவர் வேற மாதிரி பேசி அவரை அசிங்கப்படுத்தி ரெட் கார்டு கொடுத்து அவரை பேசுறது கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு கைதியை கூட வந்து என்னன்றதை அவருடைய இதுவை கேட்பாங்க. ஆனால் பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து விஜய் டிவியாக இருக்கட்டும், யாருமே பிக் பாஸ் டீம் எல்லாருமே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எல்லாருமே பேசுகிறாங்க, அவங்க யாருமே அந்த வாய்ப்பை வந்து பிரதீப்க்கு கொடுக்காதது பெரிய மன வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது. முக்கியமாக நாங்கள் அதுக்காக தான் போன சீசன் நீங்கள் வீடியோஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தெரியும் எவ்வளோ பேசியிருப்போம்னு சொல்லிட்டு. அதனால் அதை எப்போவுமே மறுக்க முடியாது. அதுக்கு பிரதீப் வராமல் இருக்கிறது தான் ரொம்ப உத்தமம்னு நாம் நினைக்கிறோம். பட் பிரதீப் எப்படி நினைக்கிறார் தெரியல. ஏன்னா போன தடவை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்களாம் அவர் வைல்டு கார்டுக்கு உள்ளே வர்றதுக்கு. ஆனால் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவரும் வந்து நம்ம சௌந்தர்யா மாதிரி தான். சௌந்தர்யானா இந்த சீசனில் ஒரு ஹைப்பு ஒரு இது கொடுத்தாங்க. ஆனால் பிரதீப்ன்றது கேம்னா இது தாண்டா ஸ்ட்ராட்டஜி. அதே நேரத்தில் அழகாக எல்லாருக்குமே அந்த கேமை புரிய வச்ச மனுஷன்னா பிரதீப் தான் சொல்லலாம். பிரதீப் தாங்க தங்கமான மனுஷன், அப்படின்னா அது பிரதீப்பை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டதான அந்த பிரதீப்பை வெளியில் அனுப்புனது. திரும்பவும் பிரதீப் வந்து அல்டிமேட்டுக்கு வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. வரவேணான்னு நமக்கு எல்லாமே தோணுது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது மக்கள் மனசில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணவ் வர போகிறாரு.
அர்ணவ் வர போகிறாரு. ஏன்னா அன்ஷிதாவால் அவர் வெளியில் வந்துட்டு அவர் நேம் ரொம்ப இதுவாக இருந்தது. ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அன்ஷிதாவோட வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் அன்ஷிதாவோட பேர் வந்து திரும்பவும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் வந்து அர்ணவுக்கு வந்து உள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்டிமேட்டில் வந்து அவர் என்ன பண்ண போகிறார், அவர் தவறுகளை திருத்திப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்சன் வர்றதா கேள்வி இருக்குது. நிக்சன் வரட்டும் தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஐஷுவை வந்து அவளோட கேமை விளையாட விடாமல் தடுத்ததாக இருக்கட்டும், இவர் வந்து அர்ச்சனா கிட்ட பேசின அந்த குத்திடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஆமாம் இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு மக்கள் திரும்பவும் வெளியில் தூக்கி போடுவாங்க அவரை. அதனால் அவர் கண்டிப்பாக வரணும்னு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வரலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. ஏன்னா விஜய் வர்மா வந்து எல்லோ கார்டு வாங்கிட்டு வெளியில் போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால திரும்பியும் உள்ளே வந்தார். திரும்பியும் அதே ஆட்டிடியூட் அதே ஒரு மாதிரி தான் இருந்தார் அவர். ஸோ அவர் வரணும். இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா திரும்ப இவங்களோட முகத்திரைகளை மக்கள் கிழித்து திரும்ப வெளில தள்ளுவாங்க. இது எப்படி சொல்லணும்னா அடிதடி தடியடி இது ரெண்டுமே நடக்க போகுது. ஆமாம், இதில் எல்லாமே வரவங்க எல்லாமே வைலண்ட்டான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அர்ணவ், ஸோ நிக்சன், விஜய் வர்மா அவங்களாம். இதில் ராணவ் வரும்போது ராணவ் என்ன பண்ண போகிறாரு இந்த இவங்க கிட்டலாம். ஆமாம், இந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடுச்சு இந்த சீசன் 8க்குள்ளே ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் திசை திருப்பி அப்படின்னு விளையாடிச்சு. இந்த மாதிரி ஒரு வைலண்ட்டான கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் ராணவ் வந்தார்னா இவருடைய கேம் பிளே எப்படி இருக்கும்ன்றது நம்ம பார்க்கறதுக்கு ஆர்வமாகவே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத நீங்களும் உங்களுடைய ஆர்வத்தை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வர்றதா இருக்குங்க. சௌந்தர்யா வர்றதா இருக்குது, ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த சீசன் 8லேயே வந்து விஷ்ணுக்கு வந்து நிறைய இதால் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இவர் யார் இந்த ரவீந்தரை போயிட்டு கொஞ்சம் வெளுத்து வாங்கியிருந்தார். ப்ளஸ் வந்து போதும் நம்ம சௌந்தர்யா வந்து ஃபுல்லாக நல்ல சூப்பராக மக்கள் மனசில் வந்து இந்த இடத்துல இடம் பிடிச்சிட்டாங்க. அதனால் திரும்பி வந்து அவங்க பேரை நிலைநிறுத்தணுன்றது அவசியம் இல்லை. ஸோ விஷ்ணுவும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம். சௌந்தர்யாவும் விஷ்ணுவோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட பேச்சு கேட்டு தான் அவங்க நடப்பாங்க. அதனால் வந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து அவங்க வராங்களா வரலையா அப்படின்றது. ஸோ இந்த அல்டிமேட் வந்து என்ன சொல்கிறது அடிதடியாக இருக்குமா இல்லை மக்களுக்கு பிடித்த மாதிரி இருக்குமா? அல்டிமேட்டாக நம்ம வந்து இந்த நம்மளோட வியூவில் எப்படி இதை பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும்ன்றது தான் நம்மளோட கணிப்பு. நீங்கள் எல்லாம் இதை விரும்புகிறீங்களா? ஸோ யார் யார் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. உங்களால் தான் இப்போ நம்ம மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறோம். ஆமாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இந்த அல்டிமேட் தொடங்கிறதுக்குள்ளே சும்மா இருக்கக்கூடாது. உங்களோட வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், நம்மளோட பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சிறுகதைகளோட தொகுப்பையும் உங்களுக்கு தயவு செய்து கண்டிப்பாக நீங்கள் அந்த கதைகளை கேளுங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். எங்களுக்காக, நமக்காக, நம்மளுடைய வம்சாவளிகளுக்காக அவள் தான் சொல்ல முடியுங்க. ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கறதுனால எங்களுக்கும் கரெக்டான அந்த ஒரு இது இல்லை. ஸோ நாங்கள் வந்து இன்னும் ஷார்ட் பீரியடில் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கதைகளை சொல்லி முடிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு தாங்க. உங்களுடைய நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்த நல்ல சப்போர்ட்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நிறைய பெண்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா ஷர்மி அப்படின்றவங்க ஒருத்தவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முத்து அவரெல்லாம் வந்து ரொம்ப தொடர்ந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் தராரு. அப்படியே சொல்லவும் செய்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க. எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைங்க, எங்களுடைய சொந்த பந்தங்கள் அவ்வளோதான் சொல்லுங்கள். ஏன்னா உண்மையான சொந்த பந்தம்லாம் ஃப்ராடு. நீங்களாம் யார் முகம் தெரியாதவர்கள். நீங்களாம் எங்களுக்கு கூட நீங்கள் இணைஞ்சு பயணிக்கும் போது நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அவ்வளோ. ஆமாம், ஏன்னா சொந்த பந்தங்கள் கூட நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வேறு விதமாக ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா இவங்க என்னடா பேசுறது, இவங்க என்னடா சொல்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்கள் மத்தியில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி நம்ம எல்லாரோடவும் நிறைந்து இருக்கட்டும்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.